ஹாய் டுடே மார்ச் 5 இன்னைக்கு வந்து அபிஷந்த் டே வேர்ல்டு லெவலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து என்ன லிக்விட்ஸ்க்கான டே, ஆல்கஹாலிக்ஸ். அவங்க என்னென்னா வந்து யூகே அண்ட் யூஎஸில் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. 21 இயர்ஸ்க்கு அபவ் இருக்கவங்களாம் வந்து இந்த டேவை செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. அந்த லிக்விட்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க. இந்தியன் லெவலில் பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி ஆஃப் காந்தி ஐர்வின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு வந்து 1931 சேம் டே மார்ச் 5th அன்னைக்கு வந்து அவங்க ஒரு ஒப்பந்தத்தில் சைன் போடுறாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வர வேண்டிய ஒரு லீகலான ஒரு சலுகைகளுக்காண்டி லிமிட்டட் சலுகை தான் கொடுக்குறாங்க. அதை இன்றைக்கி வாங்குறாங்க. அதாவது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வாங்குறாங்க. அவர் லார்ட் ஐர்வின் அவர் வந்து சைன் போடுறாரு காந்திஜி கிட்ட. இந்த டே வந்து ஆனிவர்சரி ஆஃப் காந்தி ஐர்வின் செலிப்ரேட் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒடிசாவில் வந்து இன்றைக்கி ஸ்டேட் ஹாலிடே. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரிசாவில் வந்து இன்றைக்கி வந்து ஹானர் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்குலாம் வந்து அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ்க்காண்டி விருதுகள் ரெக்கக்னேஷன் கொடுக்குறாங்க. அது யாருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் பொலிட்டிஷியன், ஆண்டர்பிரினர், அவியேட்டர்னால் வந்து விமானிகள், இவங்களாம் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து பிஜு பட்நாயக் அப்படிங்கிற ஒரு பர்த்டே. அவர் வந்து ஒரு விமானி, ஏவியேட்டர், ப்ளஸ் வந்து அவர் வந்து ஒடிசாவோட சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். அவரோட பர்த்டே வந்து இன்றைக்கி 5th மார்ச் 1916. அதனால் இந்த டேவை கொண்டாடுறாங்க. அவர் இறந்தது பார்த்திங்கன்னா 17th ஏப்ரல் 1997. அதுக்கடுத்து வேறு யார் இன்றைக்கி பர்த்டே இது பண்ணுறாங்கன்னா கங்குபாய் ஹங்பாலால். இவங்க வந்து 5th மார்ச் 1913 பிறக்கிறாங்க. இவங்க இறந்தது 21st ஜூலை 2009 கர்நாடகாவில். இவங்க வந்து ஒரு இந்தியன் கிளாசிக்கல் சிங்கர். இதெல்லாம் அவ்வளோதான். அப்புறம் இன்றைக்கி பர்த்டே கொண்டாடுறவங்களாம் ஹாப்பி பர்த்டே. இன்றைக்கி பார்ன் பர்சனாலிட்டி, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து நேச்சர் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க வந்து மியூசிக் அண்ட் டேலண்ட் இதில் வந்து ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப ஓப்பனாக இருப்பாங்க, மற்றவங்கக்கிட்ட ஓப்பன் டு அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து மென்டலி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. மென்டல் பவர் அதிகமாக இருக்கும். ஃபிசிக்கல் பவர் மாதிரி மென்டல் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. லாஸ்ட்டாக வந்து அவங்க வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க. ஓகே, ஹேவ் எ நைஸ் டே. பி பாசிட்டிவ். வாழ்க வளமுடன்.